Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 7 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 3 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் பாருங்கள். லெட் அஸ் டூ. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சம், டிக் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஷோ குவார்ட்டர்ஸ். ஸோ நமக்கு இங்கே சம் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்தெந்த ஆப்ஜெக்ட்லலாம் குவார்ட்டர்ஸ் இருக்கோ அதை நம்ம டிக் பண்ணணும். குவார்ட்டர்ஸ்னால் என்னது? 4 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கிறது தான் குவார்ட்டர்ஸ். இப்போ இது பாருங்கள், 4 ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்கா? ஸோ இதை நம்ம டிக் பண்ணிடலாம். இது பாருங்கள், இதில் நமக்கு 4 பார்ட்ஸ் இருக்குது, பட் ஈக்குவலாக இருக்கா? இல்லை, ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. ஸோ டிக் பண்ணக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 பார்ட்ஸ் தான் இருக்குது, டிக் பண்ணக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது, கரெக்டாக? ஸோ நம்ம டிக் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். ட்ரா லைன்ஸ் டு மேக் அ குவார்ட்டர் ஆஃப் த ஹோல். நமக்கு ஹோல் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து நம்ம குவார்ட்டர் வந்து ட்ரா பண்ணணும். லைன்ஸ் ட்ரா பண்ணி நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து குவார்ட்டராக பிரிக்கணும் அப்படின்னா 4 ஈக்குவல் பார்ட்ஸை நான் வந்து டிவைட் பண்ணணும். ஸோ ஒரு வேர்ட்டிக்கலாக ஒரு லைனும் ஹரிசாண்டலாக ஒரு லைனும் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்குது? 4 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்குதா? 1 2 3 4. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ நம்ம வந்து சர்க்கிளுக்கு வந்து குவார்ட்டர்ஸ் வரைய போகிறோம். ஸோ நம்ம மிடில் வந்து ஒரு வேர்ட்டிக்கல் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஹரிசாண்டலாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு 4 குவார்ட்டர்ஸ் வந்துருச்சா? நெக்ஸ்ட் இந்த ஃப்ளவருக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வரைய முடியாது. ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சோன்னா 4 குவார்ட்டர்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் டயகனலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு. ஓகேவா? இப்போ நமக்கு பாருங்கள் 1 2 3 4. நீங்கள் வந்து வேர்ட்டிக்கலாக ட்ரா பண்ணால் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து வேர்ட்டிக்கலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், ஹரிசாண்டலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணுறப்ப நமக்கு வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கணும், கரெக்டாக? ஸோ இதை நம்ம ஒரு பார்ட், இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட், இது தேர்ட் பார்ட், இதை ஃபோர்த் பார்ட்னு நம்ம சொல்லுவோம். பட் இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இந்த ஹோலாக ஒரு பார்ட் இருக்கணும், கரெக்டாக? பட் நமக்கு இந்த பெட்டலில் பாதியும் இந்த பெட்டலில் பாதியும் இருக்குது. அதனால் நீங்கள் டயகனலாக வரைஞ்சிங்கன்னா தான் கரெக்டாக நமக்கு 4 குவார்ட்டர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அதனால தான் இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணுறப்போ 1 ஹோல் பெட்டல் வந்து ஒரு குவார்ட்டரில் நமக்கு கிடச்சிரும், கரெக்டாக? ஸோ இது 1, இது 2, இது 3, இது 4. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபிகருக்கு என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக ஒரு லைன் ட்ரா பண்ணலாம், ஹரிசாண்டலாக ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். அப்போ நமக்கு 4 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடச்சிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் சம். ட்ரா த ரிமைனிங் 3 குவார்ட்டர்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த ஹோல். ஸோ நமக்கு ஒரு பார்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு குவார்ட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிமைனிங் 3 குவார்ட்டர்ஸ் ட்ரா பண்ணி இதை வந்து ஹோலாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வேர்ட்டிக்கல் லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இதே அளவுக்கு. அதே மாதிரி ஹரிசாண்டல் லைனையும் இதே அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆப்போசிட் இதை நீங்கள் ட்ரா பண்ணிடுங்க. ஸோ இங்கே எத்தனை லைன்ஸ் போகுதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த லைனோட சேர்த்து 9 லைன்ஸ் வருது. ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. 1, இது ஆல்ரெடி இருக்கு இல்லையா? ஸோ இது 2 3 4 5. ஸோ இது ஆல்ரெடி இருக்குது 6 7 8 9 லைன்ஸ் இருந்துச்சு இல்லையா? ஸோ 9 லைன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. 1 2 3 4
5 6 7 8. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ அதே மாதிரி இந்த சைடு பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நமக்கு 2 லைன்ஸ் இருக்குது. ரிமைனிங் 7 லைன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணணும். 2 3 4 5 6 7 ஆல்ரெடி ஒன்று இருக்குது. ஸோ அது 8 9. இப்போ இதை கனெக்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 வந்துருச்சா? இப்போ அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடு ட்ரா பண்ணணும். ஸோ 1 ஆல்ரெடி இருக்குது. ஸோ 2 3 4 5 6 6 7 8 9 வந்து அங்கேயே இருக்குது. இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த லென்த்தெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணுவீங்க. மித்த லென்த்துக்கு ஈக்குவலாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரா பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இது பாருங்கள். இது நமக்கு ஒரு குவார்ட்டர் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் 3 குவார்ட்டர்ஸ் ட்ரா பண்ணணும். உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து ட்ரா பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம வந்து ரேண்டமாக போட்டுக்கலாம், ஏன்னா இது நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. ஆனால் மோஸ்ட்லி அது மாதிரியே போட ட்ரை பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி இப்படி பண்ணணும். ஸோ இது வந்து இந்த மாதிரி இன்னொரு ரெக்டாங்கிள் ஒரு டாப் பார்ட். அப்புறம் அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கலாம். அப்புறம் இங்கே கொஞ்சம் லைன்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் திரும்ப வந்து இங்கே ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கலாம். அப்புறம் இங்கே லைன்ஸ் போட்டுக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ வந்து நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4th சம். ட்ரா த ரிமைனிங் குவார்ட்டர்ஸ் டு கம்ப்ளீட் த ஹோல். ஸோ நமக்கு ஹோலை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் குவார்ட்டர்ஸ் ட்ரா பண்ணி. ஸோ இங்கே நீங்கள் ஆல்ரெடி எத்தனை குவார்ட்டர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 குவார்ட்டர்ஸ் இருக்குது. நம்ம 4th குவார்ட்டரை மட்டும் இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஆல்ரெடி 3 ஸ்கொயர்ஸ் இருக்குது. நம்ம 4th ஸ்கொயர் மட்டும் ட்ரா பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 4th பார்ட் வந்துடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள். கரெக்டாக? ஸோ இது ஒரு ரெக்டாங்கிள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள். நம்ம 4th ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணணும். ஓகேவா? இது ஒரு ஹோல் ஆயிடுச்சா? இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். ஹாஃப் ஆர் குவார்ட்டர். ஹாஃபா குவார்ட்டரான்னு கேட்டிருக்காங்க. ஹாஃப்னா என்னது? ஒரு இது ஹோலாக இருக்குன்னா அதில் பாதி தான் ஹாஃப். கரெக்டாக? குவார்ட்டர்னா என்னது? ஹாஃப்லையும் பாதி. கரெக்டாக? ஹாஃப்லேயும் பாதி. அதாவது 1/2னா நம்ம ஹாஃப் அப்படின்னு சொல்லுவோம். குவார்ட்டர்னா என்ன சொல்லுவோம்? 1/4. வெரி குட். 1/4 சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ ஹாஃபாக குவார்ட்டரான்னு டிக் பண்ண போகிறோம். டிக் த அப்ராப்ரியேட் வேர்ட் டு ஃபில் த பிளாங்க்ஸ் பிலோ. ஸோ இப்போ பாருங்கள், இந்த 2 கேர்ள் இருக்காங்க. 2 பேரும் கலர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கேர்ள் பேர் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வச்சு பாருங்கள். இந்த கேர்ள் வந்து ஷப்னம், இந்த கேர்ள் வந்து முக்தா. ஓகேவா? ஸோ நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சப்னம் ஹேஸ் கலர்ட் டேஷ் ஆஃப் த பேர்ட்ஸ். ஹாஃப் ஆஃப் த பேர்ட்ஸ், குவார்ட்டர் ஆஃப் த பேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஷப்னம் வந்து எவ்வளோ கலர் பண்ணியிருக்காங்க டோட்டலான்னு பாருங்கள். 1 2 3 4. ஸோ 4 பேர்ட்ஸ் வந்து கலர் பண்ணியிருக்காங்க.
டோட்டல் பேர்ட்ஸ் எவ்வளவு இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8 பேர்ட்ஸ் டோட்டலாக இருக்குது. அதில் 4 பேர்ட்ஸ் கலர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹாஃப் கலர் பண்ணியிருக்காங்களா, குவார்ட்டர் கலர் பண்ணியிருக்காங்களா? Half. அப்போ நம்ம ஹாஃபை டிக் பண்ணிடணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. முக்தா ஹஸ் கலர்ட் டேஷ் ஆஃப் த பேர்ட்ஸ், ஹாஃப் ஆஃப் த பேர்ட்ஸ், குவார்ட்டர் ஆஃப் த பேர்ட்ஸ். ஸோ முக்தா எத்தனை பேர்ட்ஸ் கலர் பண்ணியிருக்காங்க? 2 பேர்ட்ஸ் கலர் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர்ட்ஸ் டோட்டலாக இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 பேர்ட்ஸ் டோட்டலாக இருக்குது. 2 பேர்ட்ஸ் கலர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹாஃப் கலர் பண்ணியிருக்காங்களா, குவார்ட்டர் கலர் பண்ணியிருக்காங்க? Quarter. குவார்ட்டர். ஏன்னா 8ல் பாதி தான் ஹாஃப், அப்போ 4 தான் ஹாஃப். 4லையும் பாதி என்னது? 2. அதுதான் குவார்ட்டர். அப்போ குவார்ட்டர் தான் கலர் பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்ட்டரை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். சப்னம் ஹாஸ் கலர்ட் டேஷ் த நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் தட் முக்தா ஹாஸ் கலர்ட். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். இப்போ சப்னம் எத்தனை கலர் பண்ணியிருக்காங்க? 4 கலர் பண்ணியிருக்காங்க. முக்தா எவ்வளோ கலர் பண்ணியிருக்காங்க? 2 கலர் பண்ணியிருக்காங்க. சப்னம் வந்து முக்தாவோட கம்பேர் பண்ண போகிறோம். சப்னம் ஹேஸ் கலர்ட் ஹாஃபா இல்லை டபுளா வென் கம்பேர் டு முக்தா? Double. டபுள் கரெக்டாக. ஏன்னா முக்தா வந்து ஜஸ்ட் 2 தான் கலர் பண்ணியிருக்காங்க. ஆனால் சப்னம் வந்து 4 கலர் பண்ணியிருக்காங்க. 2வை டபுள் பண்ண தான் என்ன வரும்? 4 வரும். அப்போ சப்னம் ஹேஸ் கலர்ட் double the number of birds that Mukta has colored அப்படின்னு சொல்லணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். லக்ஷன்யா அண்ட் பீஹு have 16 flowers each. ஸோ லக்ஷன்யா, இவங்க தான் லக்ஷன்யா. இவங்க வந்து பீஹு. ஸோ இவங்க கிட்ட எத்தனை ஃப்ளவர்ஸ் இருக்கான் டோட்டலாக? 16 ஃப்ளவர்ஸ் இருக்கான். இவங்ககிட்ட 16, இவங்ககிட்ட 16. தனித்தனியாக இவங்ககிட்ட 16, இவங்ககிட்ட 16 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லக்ஷன்யா டைட் டேஷ் ஆஃப் ஹர் ஃப்ளவர்ஸ். எவ்வளோ டை பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க, பூ கட்டியிருக்காங்க? ஹாஃப் கட்டியிருக்காங்களா, குவார்ட்டர் கட்டியிருக்காங்களா? அவங்களோடதே கம்பேர் பண்ண போகிறோம். அவங்க வந்து 16 டோட்டலாக அவங்கக்கிட்ட இருக்குது. எத்தனை கட்டியிருக்காங்க? 1, 2, 3, 4 வந்து டை பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட இருக்கிறதுலேருந்து ஹாஃப் டை பண்ணியிருக்காங்களா, குவார்ட்டர் டை பண்ணியிருக்காங்க? குவார்ட்டர் தான் டை பண்ணியிருக்காங்க. ஏன்னா டோட்டலாக 16 இருக்குது. 16 ஹாஃப் என்னது? 8லேயும் ஹாஃப் என்னது? 4. அப்போ அவங்க குவார்ட்டர் பார்ட் தான் அவங்க வந்து டை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பீஹூ பாருங்க. பீஹூ டைட் டேஷ் ஆஃப் ஹர் ஃப்ளவர்ஸ், ஹாஃபா குவார்ட்டரா? ஏன்னா பீஹூ கிட்ட வந்து 16 இருக்குது. இவங்ககிட்ட 16, இவங்ககிட்ட 16 தான் சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ டைப் பண்ணியிருக்காங்க? 1. ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8 டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ 16 இருக்குது, அதில் 8 டைப் பண்ணியிருக்காங்கன்னா ஹாஃப் டைப் பண்ணியிருக்காங்களா, குவார்ட்டர் டைப் பண்ணியிருக்காங்களா? ஹாஃப். ஏன்னா 16ல் பாதி தான் 8. இப்போ ஹாஃபை டிக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். லக்ஷன்யா டைட் டேஷ் த நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தட் பீஹூ டைட். லக்ஷன்யா எவ்வளோ டைப் பண்ணியிருக்காங்க? 4. பீஹூ எவ்வளோ டைப் பண்ணியிருக்காங்க? 8. ஸோ இவங்களோட கம்பேர் பண்ண போகிறீங்க. லக்ஷன்யா எவ்வளோ டைப் பண்ணியிருக்காங்க when compared to பீஹூ? ஹாஃபா டபுளா? ஹாஃப் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பீஹூ வந்து 8 பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் பாதி தான் லக்ஷன்யா பண்ணியிருக்காங்க, 4 தான் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹாஃப் டிக் பண்ணிடணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு கான்செப்ட், சேம் கான்செப்ட் தான். குவார்ட்டர்ஸ் அண்ட் ஹோல். குவார்ட்டர்ஸ்னால் என்னது? 4 ஈக்குவல் பார்ட்ஸ். 4 ஈக்குவல் பார்ட்ஸ் சேர்ந்துச்சுன்னா என்னது? அதுதான் நமக்கு ஹோல். ஓகேவா? இப்போ இது மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க. இப்போ 4 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது, 1 பார்ட் மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது என்னது? 1 குவார்ட்டர். இது 2 பார்ட்ஸ் ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 குவார்ட்டர்ஸ். 2 குவார்ட்டர்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்? ஹாஃப்னு சொல்லலாமா? பாதி அப்படின்னு. இது வந்து 3 குவார்ட்டர்ஸ். ஏன்னா 3 பார்ட்ஸ் ஷேட் பண்ணியிருக்காங்க. இது 4 பார்ட்ஸுமே ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 4 குவார்ட்டர்ஸ். 4 குவார்ட்டர்ஸ் சேர்ந்துச்சுன்னா என்ன? ஒரு ஹோல், கம்ப்ளீட் ஹோல். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. லெட் அஸ் டூ. இதில் கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம். டிக் த ஷேப்ஸ் பிலோ தட் ஷோ 3 குவார்ட்டர்ஸ். எந்தெந்த ஷேப்ஸ்லாம் 3 குவார்ட்டர்ஸ் ஷோ பண்ணுதோ அதை நம்ம டிக் பண்ண போகிறோம். 3 குவார்ட்டர்ஸ்னால் என்னது? 3 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபிகர் பாருங்கள். 3 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கா? 1, 2, 3. ஸோ இதை டிக் பண்ணிடலாம். இது பாருங்கள்,
3 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கா, 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா சேம் சைஸில். ஸோ இதை டிக் பண்ணிடலாம். இது பாருங்கள், 3 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கா, 1 2 3. ஸோ இதை டிக் பண்ணிடலாம். இது பாருங்கள் ஸ்டாண்டிங் ரெக்டாங்கிள், பட் ஆனால் 2 பார்ட்ஸ் தான் ஷேட் ஆகிருக்கு. நமக்கு 3 குவார்ட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை டிக் பண்ணக்கூடாது. இது பார்த்திங்கன்னா மொத்தமே 2 பார்ட்ஸ் தான் இருக்குது, கண்டிப்பாக பண்ண முடியாது. இது பார்த்திங்கன்னா 4 பார்ட்ஸ் இருக்குது, பட் 2 பார்ட்ஸ் தான் நமக்கு ஷேட் பண்ணியிருக்காங்க, பண்ண முடியாது. நமக்கு 3 பண்ணணும். ஸோ இதுவும் பண்ண முடியாது. நமக்கு ஒரே ஒரு பார்ட், ஒரு குவார்ட்டர் தான் ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பண்ணக்கூடாது. இது பாருங்கள் 3 குவார்ட்டர்ஸ் ஷோ பண்ணியிருக்காங்களா, 3 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ இதை நம்ம வந்து டிக் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்ஸ் எல்லாம்? ஓகே. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 2. கலர் த ஷேப்ஸ் பிலோ டு ஷோ த ஃப்ராக்ஷன்ஸ் அஸ் இன்ஸ்ட்ரக்டட். நமக்கு கீழே ஃப்ராக்ஷன்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஷேப்குள்ளே கலர் அடிக்கணும். இப்போ 2 குவார்ட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2 குவார்ட்டர்ஸ்க்கு மட்டும் ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து 2 பார்ட்ஸை ஷேட் பண்ணணும். 2. இப்போ நம்ம 2 பார்ட்ஸ் ஷேட் பண்ணாச்சா? நெக்ஸ்ட்டு 1 குவார்ட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பார்ட்டை நான் ஷேட் பண்ணுறேன். நீங்கள் எந்த 1 பார்ட்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கேயும் ஷேட் பண்ணிக்கலாம், இங்கேயும் ஷேட் பண்ணிக்கலாம், எந்த சைட்னாலும் நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 குவார்ட்டர்ஸ். 3 குவார்ட்டர்ஸ். கொஞ்சம் இங்கே நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இங்கே 4 குவார்ட்டர்ஸ்மே கேட்டிருக்காங்க. ஷேட் பண்ணுங்க. 1 2 3 4. ஸோ ஒரு ஹோல் உருவாக்கிது. ஒரு ஹோல் ஃபார்ம் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ். நெக்ஸ்ட் 1 குவார்ட்டர். ஓகேவா? நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட், இது தேர்டு பார்ட், இது ஃபோர்த்து பார்ட். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆகிருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பார்ட், இது வந்து செகண்ட் பார்ட், இது வந்து தேர்டு பார்ட், இது வந்து ஃபோர்த்து பார்ட். ஓகேவா? நமக்கு ஒரு குவார்ட்டர் மட்டும் ஷேட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்பவே ஈஸி தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓ. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த சாப்டர்லே லாஸ்ட் பேஜ் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். Draw lines and color the shapes below to show the fractions as instructed. ஸோ நமக்கு இங்கே வந்து as usual என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ஃப்ராக்ஷன்ஸை வந்து பார்த்துட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு கலர் பண்ணணும். இப்போ 2 குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ 2 குவார்ட்டரை நம்ம ஷேட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு குவார்ட்டராக பிரிக்கணும், 4 குவார்ட்டர்ஸாக பிரிக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்பயும் போல் வேர்ட்டிக்கலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, ஹரிசாண்டலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு 4 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடச்சிரும். 1 2 3 4. அப்போ 2 குவார்ட்டர்ஸ் ஷேட் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு 2 குவார்ட்டர்ஸை மட்டும் நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் இங்கே வந்து 1 குவார்ட்டர் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இதை வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டயகனலாக 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. 4 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடச்சிரும். இதில் ஏதாவது ஒரு பார்ட்டை மட்டும் ஷேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டார் ஷேப் இருக்குது பாருங்கள், இதுக்கு எப்படி வரையலாம்? இதுக்கும் இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, ஹரிசாண்டலாக மிடில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு 4 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடச்சிடும். கரெக்டாக? 1 2 3 4. 3 குவார்ட்டர்ஸ் கேட்டிருக்காங்களா, அதனால 3 குவார்ட்டர்ஸை நம்ம வந்து என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இது வந்து ஸ்கொயருக்கு வந்து 4 குவார்ட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 4 குவார்ட்டர்ஸ்னால் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக ஹோலையும் நம்ம ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து 3 குவார்ட்டர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ட்டிக்கலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, ஹரிசாண்டலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 4 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடச்சிரும். அதில் 3 பார்ட்ஸ் 3 குவார்ட்டர்ஸை மட்டும் நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு சர்க்கிள். சர்க்கிளையும் அதே மாதிரி வெர்டிக்கல் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, ஹரிசாண்டலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 4 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடச்சிரும். ஒரே ஒரு குவார்ட்டரை மட்டும் ஷேட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸி தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 4. ஹியர் இஸ் அ ரெக்டாங்கிள் விச் ஷோஸ் குவார்ட்டர்ஸ். ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள்னு சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு குவார்ட்டர் ஷோ பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. டிஸ்கஸ் ஹவு, எப்படி குவார்ட்டர் ஷோ பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு குவார்ட்டர் ஷோ பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹோல் இருக்குன்னா ஹோலில் பாதி என்னது? ஹாஃப்லேயும் பாதி என்னது? குவார்ட்டர். ஃபஸ்ட்டு இந்த ஹோலோடதை கண்டுபிடிப்போம், ஹோலோட கவுண்டிங்கை கண்டுபிடிப்போம். ஸோ தட் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் டோட்டல் பார்ட்ஸ் கண்டுபிடிங்க. டோட்டலாக எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள், கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 பார்ட்ஸ் இருக்குது. இதில் ஹாஃப் என்னது? டோட்டல் வந்து 16. இதில் ஹாஃப் என்னதுன்னு சொல்லலாம்? 16ல் பாதி என்னது? எந்த மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கலாம்? இப்போ 16 இருக்குது, 16 நம்ம ஹாஃப் கண்டுபிடிக்கணும். அப்போது நான் சொன்ன மாதிரி 2 சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ எத்தனை வருது ஹாஃப்னா? கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. ஸோ 16ல் பாதி என்னது? 8. ஸோ இதுலேயும் பாதி தானே நமக்கு குவார்ட்டர். ஸோ 8லேயும் பாதி என்னது? 4. இப்போ நம்ம குவார்ட்டர் கண்டுபிடிச்சாச்சா? ஸோ 4 தான் குவார்ட்டர். ஓகே, இந்த ஃபிகருக்கு அப்போ 4 தான் குவார்ட்டர். அப்போ நீங்கள் இதில் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், க்ரீன் கலரில் ஸ்குவார்ஸ் இருக்குது. இது என்ன கலர்? பர்பிள் கலரில் ஸ்குவார்ஸ் இருக்குது. எல்லோ கலரில் ஸ்குவார்ஸ் இருக்குது. ரெட் கலரில் ஸ்குவார்ஸ் இருக்குது. எல்லாம் எத்தனை ஸ்குவார்ஸ் இருக்குது? க்ரீன் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. 1 2 3 4. பர்பிள் எத்தனை இருக்குது? 1 2 3 4. எல்லோ எத்தனை இருக்குது? 1 2 3 4. ரெட் எத்தனை இருக்குது? 1 2 3 4. ஸோ நமக்கு 4லாம் சேர்ந்தா ஒரு குவார்ட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே வந்து ஒரு கலரையும் நமக்கு வந்து 4 ஸ்குவார்ஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போ இதுதான் நம்ம எழுத போகிறோம். எப்படி எழுதலான்னா, there are, இந்த மாதிரி எழுதிக்கோங்க, there are 4 squares of each color. ஒவ்வொரு கலர்லையும் எத்தனை ஸ்குவார்ஸ் இருக்கு? 4 இருக்கு. கரெக்டா? ஸோ the 4 squares சேர்ந்து என்ன மேக் பண்ணுது? the 4 squares make a சிங்கிள் குவார்ட்டர். கரெக்டாக? க்ரீன் கலரில் இருக்கிறது ஒரு குவார்ட்டர், ரெட் கலரில் இருக்கிறது ஒரு குவார்ட்டர், பர்பிள் கலரில் இருக்கிறது ஒரு குவார்ட்டர், இங்கே பார்க்குறீங்கல்ல எல்லோ கலரில் இருக்கிறது ஒரு குவார்ட்டர். ஸோ 4 ஸ்கொயர் சேர்ந்து ஒரு குவார்ட்டர் மேக் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு இங்கே அதானே கேட்குறாங்க, ஹியர் இஸ் அ ரெக்டாங்கிள் விச் ஷோஸ் குவார்ட்டர், டிஸ்கஸ் ஹவு. இங்கே நமக்கு ரெக்டாங்கிள் இருக்குது, அதில் குவார்ட்டர் ஷோ பண்ணியிருக்காங்க. எப்படி ஷோ பண்ணியிருக்காங்க? உங்களுக்கு எப்படி தெரியணும்னு ஷோ பண்ணியிருக்காங்க? ஒரு கலர்லேயும் ஷோ பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ஒரு கலர்லேயும் 4 ஸ்கொயர்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். there are 4 squares of each color. ஒரு கலர்லேயும் 4 ஸ்கொயர்ஸ் இருக்குது. இந்த 4 ஸ்கொயர்ஸ் மேக் அ சிங்கிள் குவார்ட்டர். ஒரே ஒரு செட் ஆஃப் 4 ஸ்கொயர்ஸ் எடுத்தோன்னா அது சிங்கிள் குவார்ட்டரை மேக் பண்ணுது. ஓகேவா? ஃபார் த above ஃபிகர், மேலே இருக்கிற ஃபிகரை நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் எழுதிக்கோங்க. there are 4 squares of each color. the 4 colors make a single quarter for the above figure. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் 5th sum பார்க்கலாம். show quarters and halves in different ways in the grids given below. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்ஸும் ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க, ஹாஃப்ஸும் ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் வேல ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு 2 இது வந்து நான் குவார்ட்டர்ஸ் ஷோ பண்ணுறேன். ஸோ இது ஒரு குவார்ட்டர், இது ஒரு குவார்ட்டர். இந்த 2 கிரிட்டும் நான் வந்து ஹாஃப் ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப். ஸோ நம்ம குவார்ட்டர் ஷோ பண்ணணுன்னாலும் ஓகே, ஹாஃப் ஷோ பண்ணணுன்னாலும் ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் கண்டுபிடிக்கணும். நம்ம இதுக்கு பண்ணோம்ல அதே மாதிரி கண்டுபிடிச்சிக்கோங்க.
கண்டுபிடிச்சாதான் அதுலேருந்து நீங்கள் குவார்ட்டரோ ஹாஃபோ கண்டுபிடிக்க முடியும். அப்போ டோட்டல் கண்டுபிடிங்க பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்போ 20ல் குவார்ட்டர் கண்டுபிடிக்கணும். 20ல் ஹாஃப் என்னது? 10. 10லையும் ஹாஃப் என்னது? அப்போ அது 5 தானே குவார்ட்டர். அப்போ 5ஐ மட்டும் நான் வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட் வேல நம்ம ஷோ பண்ணணும். இப்போ நான் வந்து இங்கே 3 இது ஷேட் பண்ணியிருக்கேன், கீழே 2 ஸ்கொயர்ஸ் ஷேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேலை ஷேட் பண்ணுங்கள். ஆனால் அதே 5 ஸ்கொயர்ஸ் தான், நம்ம கவுண்டிங் வந்து 5 ஸ்கொயர்ஸ் தான் இருக்கணும். அதோட ஆர்டர் வந்து மாறி இருக்கலாம், ஷேடிங் ஆர்டர் வந்து மாறி இருக்கலாம். ஓகேவா? ஓகேவா? இவங்க ஒரு வேலை ஷேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹாஃப் ஷேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் அதே தான், 20 தான் இருக்குது. 20ல் ஹாஃப் என்னது? 10. ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்? 1 2 3 4 5 6 7 8 9. வேறு எங்கே பண்ணலாம்? டிஃப்ரெண்ட்டானா? ஓகே, இங்கே பண்ணி விட்டுலாம். 10. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்டரில் நம்ம பண்ணணும். ஸோ அதே மாதிரி இப்போ இவங்க பண்ணுறாங்க வேறு டிஃப்ரெண்ட் வேலை. 1 2 3 4 5 6 7 8 9 10. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூஸ் த ஃப்ராக்ஷன் கார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் புக் டு ஃபார்ம் அ ஹோல். உங்கள் புக்கில் வந்து ஃப்ராக்ஷன் கார்டு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு உங்களை என்ன பண்ண சொல்கிறாங்க? ஒரு ஹோல் வந்து மேக் பண்ண சொல்கிறாங்க. ஃப்ராக்ஷன் கார்டை யூஸ் பண்ணி ஹோல் வந்து மேக் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த யூனிட் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.